உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 65:8, காலையையும் மாலையையும் களிக்கூற பண்ணுகிறீர். ஏசு களிக்கூற பண்ணுவாருங்க. அது காலையோ மாலையோ எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தை களிக்கூற பண்ணுவார். உங்களை களிக்கூற பண்ணுவார். அவர் எப்படியோ ஒரு சந்தோஷத்தை உள்ளே கொண்டு வந்துடுவார். நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியுங்க. சந்தோஷமாலாம் எங்கள் வீட்டில் இருக்க முடியாது. என் வேலையில் போனால் சந்தோஷமே போயிடும். என் வியாபாரத்துக்குள்ளே போனால் இருக்கிற எல்லாமே சேர்ந்துடும், எல்லா கவலையும் வந்துடும் அப்படின்றீங்களா? இல்லை, தேவன் வரார். எல்லா நேரமும் அவர் வருவார். எல்லா நேரமும் சந்தோஷத்தை கொண்டு வருவாருங்க. அப்படி தான் சொல்கிறார். கொண்டாட வைப்பார், களிக்கூற வைப்பார். எப்போதும் நீங்கள் கொண்டாட முடியும். தேவன் வந்துட்டா அது எந்த நேரமோ, மாலையோ காலையோ, அது எந்த நேரமாக இருந்தாலும் சந்தோஷத்தை திணித்து வச்சுடுவாருங்க. எப்படியோ சந்தோஷத்தை கொண்டு வந்துடுவார். நிம்மதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, பணம் இல்லை, அப்போ எப்படி சந்தோஷம் வரும்ன்றீங்களா? வந்துடும். தேவன் வந்துடுவார். அதனால் சந்தோஷம் வந்துடும். என் வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் சண்டை நடக்குதுங்க. என் குடும்பத்துக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை, வாக்குவாதம். எங்கேருந்து சந்தோஷமாக இருக்கிறது? தொடர்ந்து சண்டை போடுறோம் நாங்கள் அப்படின்றீங்களா? இல்லை, தேவன் வருவார். தேவன் இருப்பார் உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே. அதனால் சந்தோஷம் வந்துடும். சரிங்களா? சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். அவர் யாரை கொண்டோ எப்படியோ கொண்டு வந்துடுவார் சந்தோஷம். ஏதோ ஒன்று கொண்டு உங்கள் வீட்டை சந்தோஷப்படுத்துவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். 40 நாளுங்க இஸ்ரேல் நாட்டில் எல்லா மக்களும் கலங்கி நின்றார்கள். சந்தோஷமே இல்லை. ஒரு ராட்சதன் உள்ளே புகுந்துட்டான். அது ஒரு போர் நேரம். ராட்சதன் உள்ளே புகுந்துட்டான். பயங்கர பயமாக இருக்குது. அந்த ராட்சதன் மனிதர்களை திட்டலை, சவுலை திட்டலை. அவன் தேவாதி தேவன், பரலோகத்தின் தேவனையே திட்டுறான். அதனால் இவங்களுக்கு இன்னும் பயம். இவன் பயங்கர வல்லமை படித்தவன் போல, தேவனையே திட்டுறானே, நம்ம தேவனையே திட்டுறானே. கலங்கடித்தான். தேவன் என்ன பண்ணார்? தாவீதை கொண்டே இறக்கிட்டார். அந்த ராட்சதனுக்கு முன்னாடி ஆடு மேய்க்கிற ஒரு பையன், ஒரு இளைஞனை கொண்டு இறக்கி விட்டார். அவன் என்ன பண்ணான்? அந்த ராட்சதனை சாகடிச்சான். ஒரே சந்தோஷம். 40 நாள் சந்தோஷமே இல்லாத அந்த நாட்டுக்குள்ள ஒரே சந்தோஷம். கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தாவீதை கொண்டு அந்த நாட்டிற்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு. எல்லாரும் கவிதை எழுதுறாங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. பெண்கள் எல்லாரும் அப்படியே ஒரு விழா எடுத்து கொண்டாடினாங்க. தேவன் அப்படிதான் களிக்கூற பண்ணுவார். ஒவ்வொரு நேரமும் உங்களுக்காக யாரோ ஒருத்தரை எழும்ப வைப்பார். சந்தோஷத்தை கொண்டு வந்துடுவார். பயப்படாதீங்க. எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறதுனா, தேவன் கொண்டு வந்துடுவார். தேவன் வருவாருங்க. அதனால் அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் வந்துடும். அது காலையோ அது மாலையோ எந்த நேரமாக இருந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்களை சந்தோஷமாக வைப்பார். என்றைக்குமே உங்களை சந்தோஷமாக வச்சுப்பார். கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு அது எந்த நேரமாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுப்பீங்க. யாராவது மூலமாக எப்படியோ சந்தோஷத்தை கொண்டு வந்துடுவீங்க. உங்கள் பிள்ளைங்க கொண்டாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க.
சமயம் எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம், பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களையும் சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம், அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க, பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க, இங்கே தங்குவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.